முதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ முதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ நேரத்தில் கை கண்டு கதக்கும் இளகண்ட போதுமணி தினகரனும் குளிரும் நேரத்தில் கை கண்டு கசக்கும் இளல் கண்ட போதுமணி தினகரனும் குளிரும் இதயத்தில் உயிரோட்டமே இன்ப உதயத்தின் மொழி கூட்டமே இந்த மனைவிக்கு ஒரு சாதி நீதான் முதம் போல் வந்த குமரியே முக குங்குமமாகி வந்ததென்னவோ மனவண்ணத்தன் கனவு கண்டதோ உன் கண்கள் பொன்மாலை உரசு இன்னும் திரு மலர் ஒளி என நல்ல உரசு பண்பாடு உன் கண்கள் பொன்மாலை உரசு இன்னும் திரு மலர் ஒளி என நல்ல உரசு தினத்தந்தை அடிக்கின்றது தினத்தந்தை அடிக்கின்றது தினத்தந்தை அடிக்கின்றது மூச்சு தீராக கொதிக்கின்றது மணமாலை மலரே நினைவெல்லும் தினமணி ஓசையே முதம் போல் வந்த குமரியே முக குங்குமமாகி வந்ததென்னவோ முக முன்னத்தனின் கனவு கண்டதோ அழகிக்கு நீதானே நதினியை என கொஞ்சம் கண்பாருதே அளவுக்கு நீதானே ராணி நதினியை என கொஞ்சம் கண்பாரு தேவி ஆனந்தவிகளும் சொல்லு ஆனந்தவிகளும் சொல்லு தேரின் மனதில் கல்லு நான் பாஞ்சாலி பதியாக உன்னாலே கண்ணே ஊசா பசு பொண்ணே ஊசா முகம் போல் வந்த குமரியே முக குங்குமமாய் சிவந்ததென்னவோ முக வந்தத்தனி கனவு கண்டதோ கனவு கண்டதோ கனவு கண்டதோ காட்டுக்கே ராசா சிங்கம் ஒரு சிங்கம் இப்பெல்லாம் வேட்டையாடுறதெல்லாம் விட்டுருச்சு விலங்கு எல்லாம் ஏன்னா நம்ம ஆளுக படுத்துற மனுஷன் தான் என்ன பண்றாங்க நீங்க பாருங்க ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு 3 அறிவு நீரில் வாழ்வன 4 அறிவு பறவைகளுக்கு 5 அறிவு மிருகங்களுக்கு மனுஷன்ல பல பேருக்குமா எல்லாருக்கும் 6 அறிவு 6 அறிவு தானே மக்கள் என்பார் தொல்காப்பியர் இப்ப என்னன்னா மனுஷன் படுத்தின பேராசையினால விலங்குகள்லாம் வேட்டையாடுறதை விட்டு சோம்பேறிகள் ஆயிடுச்சு யார் ஆகுறது இந்த சுற்றுலா போறாங்கல்ல நம்ம ஆளுங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி கொடைக்கானல் சதுரகிரி இந்த கோயில் தலங்கள் சுற்றுலா தலங்கள்லாம் போறவங்க அங்க இருக்கிற மானு மயில் புலி யானை சிங்கம் கரடி எல்லாம் பார்த்து எதையாவது வாங்கிட்டு போற பண்ட பழங்களை கொடுக்க அது வாங்கி சாப்பிட்டு விட்டு நீ எப்ப வருவாங்கன்னு இப்ப எல்லாம் வேடிக்கை வந்துகிட்டு இருக்கு வரிசையா உட்காந்துருக்கு பாத்து யானை எல்லாம் லாரியில மறிக்குது பறிச்சுக்கிட்டு கிளம்பிடுது அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிடுச்சு அப்படி காட்டுக்கே ராசா சிங்கம் ஒண்ணு வேட்டையாட போகாம அது தலைவர் சிங்கம்ல தலைவர் சிங்கம்னா கூட ஒரு எடுபடி இருக்கும்ல எடுபடி இல்லாம எந்த தலைவரும் இல்ல அந்த தலைவருக்கு ஒரு எடுபடி நரி இருந்துச்சு நரி கொஞ்சம் சிக்கலான ஆளு நீங்க பாருங்க எப்போதுமே சர்க்கஸ் கம்பெனில பாருங்க சிங்கம் இருக்கும் கரடி இருக்கும் புலி இருக்கும் எல்லா விலங்கும் இருக்கும் நரி மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா நரி சொல்லி பத்தி கேட்காது அதுக்குன்னு ஒரு சுய புத்தி வச்சிருக்கு அது கொஞ்சம் தந்திரமான ஆள் இல்ல இப்ப நரிய கூப்பிட்டு நரி எடுபடியா இருக்கு தலைவருக்கு சிங்க தலைவருக்கு நரி எடுபடி நரிய கூப்பிட்டு சொல்லிச்சு வைத்த பதிக்குது சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு ஒன்னும் சொல்ல முடியல நரிக்கு ஆகா தலைவருக்கு பசிக்குதாம்ல நம்ம ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணணும் நம்மள போட்டுருவானே அப்படின்னு பயந்து காட்டுக்குள்ள கிடந்து அலையுது எதையாவது கொண்டாந்து கொடுத்துருவோம்னு ஒன்னும் சிக்கல கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு கழுதைய போய் கூட்டியாந்து தலைவர் பசிக்கு உணவாக்கணும் எப்படி கூப்பிடுறது தலைவர் சிங்கத்துக்கு பசிக்குதா உன்னை அடிச்சு சாப்பிட வர சொன்னுச்சுன்னா கழுதை வருமா பின்னங்கால் புரடி அடிக்க ஓடி போயிடும் கழுதை கொஞ்சம் தந்திரமா பேச ஆரம்பிச்சிச்சு கழுதைய பார்த்து நரி சொல்லுது கழுதையாரே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுச்சு நரி கேட்டோடனே ஆமா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேன் இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம்னுச்சு நரி சரி
கழுதை கேக்குது, எனக்கு யோகமா? நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பாரு யோகம்னு என் படத்தை மாட்டி வச்சிருந்தாங்க, இப்ப எனக்கு யோகம்ங்கிறியே என்னன்னு கேட்டுச்சு. இல்ல நம்ம தலைவர் சிங்கம் இருக்காருல்ல, ஆமா ரொம்ப காலமா அவரே தலைவரா இருந்துட்டாராம். சரி, அதனால இனிமே தலைவரா இருக்க முடியாது, வேற ஆளை தலைவரா மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டாராம்னு சொல்ல. நல்ல விஷயம் தானே. ஒரே தலைவரா ஒரே குடும்பத்துல இருந்தா விளங்குமா நாடு? அமெரிக்கா மாதிரி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவரை மாத்தி வச்சா நல்லா தானே இருக்கும். நல்ல திட்டம் தானே, செய்யட்டுமேன்னு கழுத. இப்ப அது பிரச்சனை இல்ல, தலைவரை மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டு யாரு தலைவரா வைக்கலான்னு யோசிச்சிருக்கு. தலைவர் யோசிச்சிருக்கிறாரு. அப்படி யோசிச்சதுல உன் பேர் யாபத்துக்கு வந்துருச்சு. அதனால உனக்கிட்ட தலைவர் பதவியை கொடுக்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாருன்னு நரி சொல்ல. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல. இலவசமா தலைவர் பதவி தேடி வந்துருச்சு, விட்டுறக்கூடாது அப்படின்னு கழுதை அங்கே இருந்து புறப்பட்டு சிங்கத்துக்கு இருக்க இடத்துக்கு நரி கலைஞமா வந்துச்சு. இப்ப சிங்கம் பசுவோட இருந்துச்சா, பாஞ்சு அடிச்சு போடலாம்னு சிங்கம் பாய்ச்சுல, கழுதை தப்பிச்சு ஓட திரும்பிச்சு. கழுதையோட காது ரெண்டா திக்கிருச்சு. ஐயோ, கழுதை காது இல்லாம ஓடிச்சு. பின்னாலே நரி ஓடி போய், என்னையா பொசுக்குன்னு ஒடியாந்துச்சா, உனக்கு தலைவர் பதவி கொடுக்க கூட்டியாந்தா? அட பாப்பா, என்னத்த தலைவர் பதவி கொடுக்குறேன்? தலைவர் பதவி கொடுப்பேன்னு கூப்பிட்டு அந்த ஆள் காதை பிடிச்சி அக்குறேன், நான் வரலேன்னுச்சு. இப்ப நரி சொன்னுச்சு, காதை ஏன் எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டீன்னா உன் தலையில கிரீடம் மாட்டுவாங்க. கிரீடம் வைக்கும் போது இந்த காது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், அப்படி இடைஞ்சலா இருக்கப்படாது காதை எடுத்தாருன்னு நரி சொல்ல. நம்பிருச்சு கழுத, தலைவர் பதவியில. உடனே பின்னாலே வந்துச்சு. 2வது முறையும் பாஞ்சு அடிச்சு போடலாம்னு சிங்கம் பாஞ்சிச்சு. இப்பவும் பயந்து கழுத ஓட திரும்பிச்சு, வாழ அத்துக்கிருச்சு. கழுத வாழ் இல்லாம ஓடுது, பின்னாலே சிங்கம் ஓடுது, நரி ஓடுது. நரி ஓடி போய் ஏயா ஓடியாந்துச்சு. இப்பவும் சொல்லுது, அட பாப்பா, நீ தலைவர் பதவி கொடுப்பேன்னு முதல்ல காதை பிடிச்சாக்குறேன், இப்ப வாழை பிடிச்சாக்குறேன், இருக்கிறது உயிர் ஒண்ணுதான், அதையும் விட சொல்லியா, நான் வரலேன்னுச்சு. இப்ப நரி சொன்னுச்சு, இங்க வா, காதை எதுக்கு எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? காரணம் இல்லாம நடக்குமா? நீ தலைவர் ஆயிட்டா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்தா இந்த வாள் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், இடைஞ்சல் இருக்கப்படாது வாழை எடுத்தாரு. பொறுமையா இருக்க மாட்டேங்கிறிய வான்னு சொன்னுச்சு. இப்பவும் 3வது முறை நம்பிருச்சு. 3வது முறை நம்பி சிங்கம் இருக்கிறதுக்கு கழுதை வந்தா, ஏற்கனவே 2 தடவை தப்பிச்சு போன கழுதையை விட்டு வைக்குமா சிங்கம்? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதையை கொண்டு விட்டு சிங்கம் நரிக்கு உத்தரவு போடுது, எடுபடி இல்ல, தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வா, பத்திரமா சுத்தம் பண்ணி கொண்டு வானுச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கழுதைக்கு இருந்த மூளையெல்லாம் நரி சாப்பிட்டு மீதம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. தலைவர் சிங்கம் பாக்குறாரு, ஈரல், தாம்பரங்க, குடல், தோல், கறி, தலை, நாக்கு, அடே எங்கடா மூளையை காணு அப்படின்னு தலைவர் சிங்கம் கேட்டுச்சு. நரி நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிறா, எங்க கழுதைக்கு இருந்த மூளையை காண எங்கன்னு கேட்டுச்சு. இப்ப நரி சொல்லுது, என்ன தலைவரே, மூளை இருந்திருந்தா கழுதை 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்ட வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேட்கறிய, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டுச்சு. சிங்கம் பதறி போச்சு. நம்மளே மூளை இல்லாதவன் ஆக்கிட்டானே. எப்படி பாருங்க, உண்மையிலேயே கழுதைக்கு மூளை இருந்தது உண்மை, நரி சாப்பிட்டது உண்மை. எப்படி சமாளிக்குது பாருங்க, மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேட்கறிய, உனக்கு மூளையானு. எதுக்கு சொல்ல வரேன், 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நம்மளை எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளே பல குள்ள நெறிகள் இந்த நாட்டில் பல சிங்கங்களை உருவாக்கி வச்சிருக்கு. எந்த சிங்கத்தினாலையும் நமக்கு பலன் இல்லையே. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். ஆகினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமில்ல? என்ன? அப்புறம் சொல்றேன் அந்த கதையை. இப்ப 5:30 வைங்க இந்தோலம். ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே.
அலைவாயுவே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆரோலம் ஏன் பார்த்து மார்பில் சூடும் சந்தன மலர்வாள் மங்கை அவள் வரவோ மார்பில் சூடும் சந்தன மலர்வாள் மங்கை இவள் வரவோ போதை ஊட்டும் ராஜரசமோ வேக பூச்சரமோ பார்வையாளே காதலோயி தீர்க்கும் மந்திரமோ தீர்க்கும் மந்திரமோ ஆனந்தத்தேன் காட்டு தாளாட்டுதே அலைவாயுவே மனமேங்குதே அலைவாயுவே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆலோலம் எனும் பாட்டு தாங்கியே. நன்றி 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 நன்றி. இப்படியாக இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது எத்தனை அற்புதங்கள் எத்தனை விஷயங்கள். ஒரு நாட்டுல ஒரு மன்னர் மக்களை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சரி நல்ல விஷயம் தானே ஆமா ஏதாவது கொடுப்பான் என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. சரி ரொம்ப நாள் யோசனை பண்ணி மக்களுக்கு இலவசமா எதையாவது கொடுப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னன் எல்லாருக்கும் அறிவிக்கிறார். மக்கள் எல்லாம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாளை அரண்மனையில் வந்து வீட்டுக்கு ஒரு நெல்லு மூடை வாங்கி செல்லுங்கள், இலவசமாக கொடுக்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். மன்னர் வீட்டுக்கு ஒரு நெல்லு மூடை கொடுத்தாச்சு. வாங்கினவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஒரு மூடை நெல்லுன்னா விளையாட்டா சும்மா இருக்கு. ஆமா சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்துல பரவாயில்ல மன்னர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், மன்னர் என்றால் இப்படி அப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஒரு 6 மாசம் கழிஞ்சிச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த மன்னர் இன்னொரு அறிவிப்பு சொன்னாரு. என்னது? யாரெல்லாம் ஒரு மூடை நெல்லு வாங்கிட்டு போனீங்களோ அவங்க எல்லாம் ஒரு மூடை அரிசியை கட்டாயம் 24 மணி நேரத்துல கொண்டாந்து அரண்மனையில ஒப்படைக்கணும்னாரு. எது? ஒரு மூடை. மக்கள்லாம் பதறி போனாங்க. ஒரு மூடை அரிசி எங்கடா? ஒரு மூடை நெல்லுக்கு ஒரு மூடை அரிசி வரும்? என்னடா இந்த கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? என்னடா மன்னன் நல்லவேன்னு நினைச்சே இப்படி கொடுமை பண்றானே. இதை எல்லாரும் கசமுசான்னு பேசுறாங்க தவிர வெளியில பேச முடியல. 2 மூடை அரிசிப்பா ஒரு மூடை. ஆமா 2 மூடை நெல் அரிசிட்டா ஒரு மூடை வருமானு பாக்கலாம். ஒரு மூடை நெல்லை கொடுத்துட்டு ஒரு மூடை அரிசி கேட்கறானே, நல்லா இருப்பானா? நாசமா போவன்னு திட்டிக்கிட்டு கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து அரிசி மூடையை கொடுத்தாச்சு. சரி இப்படியே காலம் போயிருச்சு. இப்ப மன்னருக்கு வயசாயிருச்சு. மன்னர் மேல போய் சேர போறாரு. அந்த நேரத்துல மகனை கூப்பிட்டு, ஒரே ஒரு மகனை கூப்பிட்டு சொல்றாரு, வாப்பா மக்கள் ரொம்ப புத்தியாலித்தனமான ஆளுங்க, புத்தியா இருக்க விடாத, எல்லாரையும் கொஞ்சம் குழப்பமாவே வச்சுக்க, நீ என்ன பண்ற ஏதாவது இலவசம் கொடுத்து காப்பாத்தி வச்சுக்க, ஒன்னே மறக்காம பாத்துக்கன்னாரு. நீங்க கவலைப்படாதீப்பா, உங்களை விட சிறப்பா நான் செய்வேன்னு சொல்லிட்டு மன்னர் மகன் வந்துட்டாரு. மன்னர் மையம் ஆட்சிக்கு வந்தோன்னே மக்களுக்கு ஏதாவது அவங்க செய்யணும்ல. இப்ப சொன்னாரு, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, எங்க அப்பா மாதிரி உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டேன், நான் உங்களை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் மையம் அறிவிச்சார். நாளைக்கு எல்லாரும் அரண்மனைக்கு வந்து ஒரு மூடை உமி வாங்கிட்டு போங்கன்னாரு. சரி பரவாயில்ல, மாட்டுக்கு தவிடு வைக்கலாம், இல்ல அடுப்பு பத்த வைக்கலாம், பால் காய்ச்சலாம், ஏதோ குளிர் காலத்துக்கு பயன்படுமேனு மக்களும் புலம்பிக்குது. எது கொடுத்தாலும் தான் வாங்குவோமே, இலவசமா கொடுத்தா எனக்கு ஒண்ணு விடு, என் அப்பாட்டிக்கு ஒண்ணு விடுன்னு கேட்கற நிலைமை ஆகி போச்சு நம்ம நிலைமை அப்படின்னு. சரின்னு எல்லாம் வரிசையில போய் வாங்கிட்டு வந்தாச்சு. 6 மாசம் ஆச்சு. மன்னர் மையம் மறு அறிவிப்பு விட்டாரு. எப்படி? யாரெல்லாம் ஒரு மூடை உமி வாங்கிட்டு போனீங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு மூடை அரிசி கொண்டாந்து கொடுக்கணும்னு. இப்ப மக்கள் சொன்னாங்க, அப்ப தேவையா தர்த்தம் முடிச்ச வயவே, அவனாவது ஒரு மூடை நெல்லை கொடுத்துட்டு கேட்டான், இவன் ஒரு மூடை உமியை கொடுத்துட்டு அரிசி கேட்குது. எந்த உலகத்துல எங்கேயாவது இந்த அநியாயம் உண்டா? இவன் நல்லா இருப்பானா? தருத்திரம் முடிச்சவங்களா இருப்பாங்க. இவ்வளவு இந்த நாட்டுக்கு சாவக்கேடு போல. இன்னும் மக்கள் புலம்புன கதையா இன்னைக்கு. முன்னுக்கு போனா கடிக்குது, பின்னுக்கு வந்தா உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட பழப்பாவே போச்சே. எனக்கு இலவசத்துக்கு ஆசைப்பட்ட கதை அதுதான். அப்படித்தான் வாழ்க்கை. எதையும் சொல்ல முடியல, எதையும் பேச முடியல, அத்தனையும் தப்பா போச்சு. ஆனாலும் பாருங்க மக்கள் படுற பாட்டை. என்ன சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் இருந்துச்சா? ஔவையார் பாடின. இங்க சேலத்துல ஒரு ஔவையார் இருந்திருக்கிறா, கன்னியாகுமரியில ஒரு ஔவை, நம்ம நாட்டுல பல ஔவையார்கள். அப்படி ஔவையார்கள் பாடின பாடல்கள்லாம் நீதி நூல்களா நமக்கு கிடைச்சிருக்கு. ஔவையார் பாடினால ஆத்திச்சூடி, அரஞ்சய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல் இருக்கா இல்லையா? பாட புத்தகத்துல அதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல தமிழே இல்ல. எங்க போய் சொல்ல? ஒன்னும் சொல்றதுல 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்று பிறர் வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது,
தமிழர்களாகிய நாம் தமிழை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பது பெரிய வேதனை. தமிழர் நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழர் நாக்கிலையும் தமிழ் இல்ல, தமிழர் வீட்டிலையும் தமிழ் இல்ல. நீங்க தும்மல் வருது இல்ல, தும்மல் வந்தோன்னு என்ன சொல்லுவோம்? அம்மான்னு சொல்லுவோம். அம்மான்னு சொல்லுவோம். தும்மல் வந்தோன்னு ஏன் அம்மான்னு சொல்லணும்? சொல்றோம் என்னமோ சொல்றோம். தும்மல் வந்தா அம்மான்னு ஏன் சொல்லணும்னா, அம்மான்னு வார்த்தை தான் தும்மல் வர விடாம தடுக்குமா. ஏன் தும்மல் வருது? நுரையீரலுக்கு இதயத்துக்கு போற மூச்சு காத்து போக முடியாம அடைப்பு ஏற்பட்டு திரும்பினா அது தும்மலா மாறுதான். அப்படி தும்மல் வரும்போது அம்மாங்கிற வார்த்தையை சொல்லும் போது அந்த அடைப்பு எடுபட்டு மூச்சு சீராக ஓடுமா. அப்ப அம்மா என்ற வார்த்தையில் எவ்வளவு அர்த்தத்தை வைத்தார்கள். அம்மா என்ற தமிழுக்கு அவ்வளவு மகத்துவம் என்றால் அம்மாவே எவ்வளவு மகத்துவமானவள் என்பது யோசிக்கணுமா இல்லையா? தாயை விட சிறந்தவள் அல்லவா இந்த மொழி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழியை நேசிக்க தமிழர்களுக்கு நேரம் இல்லை. உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடுகிறது தமிழ். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ்நாட்டில் ஆத்திச்சூடி அந்த கிழவி சொன்னால அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? தர்மம். தர்மம் செய்ய விரும்புங்கிறான். தர்மம்னா எப்படி செய்யணுமா? ஏதோ போறவள்ள இருந்து தூக்கி போட்டு போக கூடாது, விரும்பி செய்யணுமா. மனசு விரும்பணும். ஆமா, செய்யறது கை, விரும்புறது மனசு. தர்மம் செஞ்சா கூட விருப்பத்தோட செய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா ஆறுவது சினம். சினம்னா கோபம். தர்மம்னா கோபம் வரும், பொறுத்து போன்னு சொல்றான். தர்மம் பண்ணா கோவம் வருமா? எப்படி வரும்? இல்ல இந்த கிழவி சொல்லிருக்காளே தர்மம் பண்ணா கோவம் வரும்னு, சும்மா சொல்லுவாள் அந்த கிழவி. தர்மம் பண்ணா கோவம் வரும். எப்படி? அன்னதானம் போட்டு பாருங்க நம்ம ஆளு என்ன பாடுபடுத்துறான்னு. நாளைக்கு இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்ல அது பெரிய கொடுமை. அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு பின்னால வந்து நிற்பாங்க வரிசையில. சும்மாவும் நிற்க மாட்டேன், இலையை எடுத்துக்கிட்டு வருவேன். சாம்பார் மோர் சாப்பிடுறது கூட ஒருத்தன் சாம்பார் கட்டிக்கிட்டு இருப்பேன். சும்மாவும் போக மாட்டேன். போகும்போது என்னத்த சோறு போட்டாங்க எடுத்தெறிஞ்சு பேசுறது. பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். இதையெல்லாம் இந்த பந்தல் அமைச்சு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ஐயா மார்க்கண்டேயன் ஐயாவோட பேரு ரொம்ப அற்புதமான. என்றும் 16ஆக இறைவன் கொடுத்திருக்கான். ஈசனிடத்திலே தன் வயதை பெருக்கிக் கொண்ட மகா பெரியவர் அந்த மார்க்கண்டேயர். யாரு? மருத்துவவதிக்கும் மிருகண்டேய மகரிஷிக்கும் பிறந்தவர் அந்த மருத்துவர், அந்த மார்க்கண்டேய மகரிஷி. அவருடைய என்றும் 16 பேர் பெற்ற அந்த அன்னை எவ்வளவு காலையிலேருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு வாரமா இந்த நாடகத்தை நடத்தி முடிக்க. இப்பவும் வந்து 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 சீக்கிரம் வந்துருங்க ஐயா, சீக்கிரம் வந்துருங்க, ஆளுகள்லாம் எந்திரிச்சு போறது அவரால் தாங்க முடியல. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எப்போதுமே ஒரு விழா. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. இங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் பண்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறான். அப்படியா? இல்லையா? முன்ன அப்படி இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த மேடையை அமைச்சு இந்த மேடைக்கு செலவுகளை கணக்கு பார்க்காமல் கொட்டி தீர்த்து செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நம்ம 10 பேருக்கு ஒரு வாழ்வாதாரம், இந்த ஒளிபெருக்கிக்காரருக்கு வாழ்வாதாரம், இந்த பந்தல்காரருக்கு வாழ்வாதாரம், மாலை கட்டுறவருக்கு வாழ்வாதாரம். திருவிழான்னா ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, பல பேருடைய வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியது இந்த திருவிழாக்கள். இந்த திருவிழாக்கள்ல பணத்தை பகிர்ந்து பல பேருக்கு கொடுக்குறோம். பாருங்க எத்தனை விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு பாத்தீங்களா? இத்தனையும் ஒருங்கிணைத்து அதை கொண்டு போய் சொன்று செலுத்துறது சின்ன விஷயம் இல்ல. வர்றவன் ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிருவேன், அடப்பையா என்ன பண்ணி அப்படிமே சொல்லுவானா இல்லையா? ஆனா இது செய்ய எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அந்த கஷ்டத்தை செவ்வனே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம செய்து கொண்டிருக்காரு ஐயா மார்க்கண்டேயன். அவர்களுடைய குழுவெல்லாம் சேர்ந்து நல்ல விதமாக அவர்களுக்கு நீண்ட ஆயுள். அவருக்கு என்றும் 16 தான். பேரே மார்க்கண்டேயங்கிற போது அவருக்கு என்ன குறைவு இருக்க போகுது? நிறைய குறைவு இருக்கு. அவரால் நடக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால வருடா வருடம் இந்த நிகழ்வு எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி அன்னதானம் போடும்போது படுத்துற பாடு. அதனாலதான் கிளவி சொன்னா அண்ணா, அதாவது 6வது சினம். நீங்க என்ன புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 5000 ரூபாய் சில்லறையா மாத்தி வச்சுக்கோங்க, 5 ரூபாய் வச்சுக்கோங்க. பத்திரகாளி கோயில்ல உட்கார்ந்துக்கிட்டு காலையில வர்ற கூட்டங்களுக்கு ஏழைகளுக்கு பார்த்து 5 ரூபாயா கொடுங்க. கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள்ட்ட நிறைய இருக்கு, வர வர கொடுப்பீங்க. நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்க, வாங்கிட்டே இருக்க. போனவர் ஒருத்தர் அங்கிட்டு போய் சுத்திக்கிட்டு திரும்ப வாங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு போனவரே சுத்திக்கிட்டு வாங்க வந்தா என்ன சொல்லுவீங்க? கோவம் வந்துருது. இப்பதானே வாங்கிட்டு போன, சுத்திட்டு வர என்ன ஏமாத்திரியா நீ, கொடுக்க முடியாதுன்னு கோவம் வருது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 5க்கு இன்னொரு 5 10 ரூபா. 10 ரூபா வாங்கிட்டு போய் என்ன உலக வங்கியில போட்டுற போறேன் நான் கேட்கறேன். இல்ல கொடுத்ததுனால நம்ம என்ன குறைஞ்சா போயிருவோம்? பல லட்சம் கோடியை சுருட்டிட்டு போய் படுத்துட்டாங்க. பல நாட்டுல நாடு கடல்ல இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா 5க்கு 10 ரூபா கேட்டா நமக்கு கோவம் வருது. எங்க வச்சிருக்கா பாருங்க விஷயத்தை. உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாதாம். எவ்வளவு அழகான சிந்தனைகளும் செயல்களும் நமக்காக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆன்மீக பூமியிலே நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். என்ன நடக்குறீங்க? என்ன அர்த்தம்? சேட்டையை பத்தியா? சேட்டையா? ஆகையினால வேள்வி மலை சாரல் இங்கே பெண்மகள் வாழும் தன்மையை பார்க்கின்ற பொழுது 5 ரூபாய்க்கு போவோம். என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வெளிநீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே
வந்தாய் மானே பூவெடுத்து ஒரு மாலையிடு நீதளித்து ஒரு கோலமிடு என்னை தானே மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா மௌனம் வெளியே தவிக்கின்றதா மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற தவிக்கின்றதா பெண்மை புதிதாக துடிக்கின்றதா உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா முத்தம் கொடுத்தாலே இதழ் முத்து குளித்தாலே முத்தம் கொடுத்தாலே இதழ் முத்து குளித்தாலே இரவுகள் இதமானதா கட்டி பிடித்தால் தொட்டி இழுத்தால் வெக்கம் என்ன சத்தம் போடுமா என்னை தானே பஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே மானே எடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் அந்த தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீ அம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்லை காத்த பிடிச்சு கையில வைக்க ஆளும் இல்லை கட்டிக்காமல் மீறியாமல் ஓடுது தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சம்மதமே யாரும் மறுக்காத மல்லிகை தோட்டமே இது யாராலும் மறுக்காத மங்களராகவே உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கு என்று விளங்காதது அடலாமுல்தானே சிறையானது அதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே பாலை ஒன்றின் மேலே திருப்பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னை தானே ரஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே பள்ளி மானே மானுக்கு பிறந்த மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் கழித்து ஒரு கோலமிடு என்னை தானே காலதாமதம் காரியத்திற்கு கேடு காலத்தை நடவாதவன் கோணமடைந்து உறங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கின்றார். அப்படி உலக நாடுகள்லாம் அங்க பாருங்க அமெரிக்காவில தமிழ் கற்றுக் கொடுக்கிறாங்களாம் பிள்ளைகளுக்கு. அமெரிக்காவில தமிழ் கற்றுக் கொடுக்கிறார்கள் பேச்சு நல்லா வரணும்னு. தமிழ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? திருப்புகழ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்ல திருப்புகழ் அருணகிரியார் பாடிய 16,000 திருப்புகளிலே நமக்கு கிடைச்சிருக்கிறது 1314. அதுல முதல் பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முட்கற்பர மற்குத்துருதியின் முற்பட்டது கற்பித்திருவர 30 வர்க்கத்தமரர் மடிவேண 10 தல தட்டை கிடதரு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் இரவாக பட்டக்கிற தட்டை கிடவிய பச்சை புயல் மெச்சத்தரு ஒரு பச்சத்துடன் வச்சு தள்ளுவதொரு நாளை திட்டித்தைய ஒத்தப்படி ஒரு நித்தற்பத வைத்து பெரும் திக்குக்கு நடிக்க கழுதொடு கழுகாடு திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகை என ஓத கொத்து பறைவட்ட கிழமையை முக்கு குகு முக்கு துறை முக்கு புடி என முதுகோ கொட்புட்டன நட்புட்டன வரை வெட்டி பழிகிட்டு புலகரி ஒத்துப்பட ஒத்துப்புறவள பெருமாளே 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 அருணகிரியார் பாடிய திருப்புகளை அமெரிக்கா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்? தமிழ் நல்லா வரணும்னு, நாக்கு சுத்தமா பேசணும்னு. சீனாக்காரன் தமிழகத்துல தமிழ் பள்ளிக்கூடமா திறக்கிறானா? சீனாவுல ஏன் தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க? ஏன் தமிழ்ல ஆசிரியர் நியமனம் பண்றாங்க? தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்ற கணக்கு என்ன தெரியுமா? உலக நாடுகள்ல மொத்தம் 6 மொழிதான் செம்மொழியாக தேர்வு செய்யப்பட்டதாம். ஹீப்ரு, லத்தீன், இந்த சீனம், சமஸ்கிருதம், நம்ம தமிழ், இப்படி 6 மொழிகளை தேர்வு செய்தார்கள். மொத்தம்
செம்மொழியாக 6. 6ல 4 வழக்கு அழிந்து ஒளிந்து போச்சு. மிச்சம் இருக்க 2. அந்த 2ல எது தெரியுமா? ஒன்னு சீனா, இன்னொன்னு தமிழ். இது 2 தான் இருக்கு, பாக்கி எல்லாம் முடிஞ்சு. வழக்கு அழிந்து ஒளிந்து போன 6 மொழிகளில 4 போய்விட்டது. மீதம் 2 இருக்கு. சீனக்காரன் தமிழை படிக்கிறான். சீனக்காரன் கேட்டா சொல்றான், எங்க மொழியும் அழியுமாம் ஒரு நாள். ஆனா எல்லா மொழியும் அழிந்தாலும் தமிழ் மட்டும் அழியாதுன்னு சொல்லப்படுது. அதனாலதான் நாங்க தமிழை கத்துக்கிறோம், தமிழை சொல்லி கொடுக்கிறோம். ஒரு நாள் அந்த தமிழால் நாங்க இந்த உலகை ஆள்வோம். ஆனா நம்மால் என்ன பண்றேன்? தமிழை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு தமிழை வித்துக்கிட்டு இருக்கானே, என்ன செய்ய? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி. தமிழ் தனித்துவம் வாய்ந்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அல்லு சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வு கொள்ள கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பெரிய பாடு. அப்பேற்பட்ட வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூடும் நல்லுலகம். சுந்தரா அர்ச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயா. பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிறேன், வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம். என்னென்ன பேர்? காந்தி, நேரு, பகத்சிங், சிவாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அத்தனை பேர் இங்க இருக்கு. எந்த வடநாட்டுக்காரனாவது நம்ம நாட்டு தமிழர்களுடைய பேர் வச்சிருக்காங்களா? அவன் தெளிவாத்தான் இருக்கேன். ஏன் இப்படி ஆனோ? வந்தாரை வாழ வைக்க வந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சுட்டு குப்பரிச்சு படுத்துட்டான். வந்தவன் பூரா பொருளில் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். எங்க போய் சொல்ல? நாளைய தலைமுறைக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். வருகிறான் காவலன், அவனை சந்தித்தார். பிறகு நமது உலகத்துக்கு வழி கிடைக்கும் என்ற காரணத்தினால் சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? அந்தரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். அந்தரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். அந்தரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுதந்திரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தால்? சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுவே. சோமனையத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுதே. சோயன பறவை ஓட்டும், சோமன பறவை ஓட்டும், சோயன பறவை ஓட்டும். சொல்லின கிளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. நாடகத்தில் இவள் தினை காவல் செய்வாத விதம், நாடகத்தில் இவள் தினை காவல் புரிவாத விதம். ஆனபோதிலும் இங்கு அற்புதம் மிகு அற்புதம், ஆனபோதிலும் இங்கு அற்புதம் மிகு அற்புதம். சுதந்திரம் நிறைந்து ததும்பும் புன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? வருகிறான் காவலன். மாதவர் முனிவரும் அறிவுள்ளோரும் வானோடு மண்ணோடு மருதானோற்ற மாது ஒரு வள்ளியுடன் கொடுமாலும் மங்கையுடன் பூங்கால் உதித்த மேலா மாணவத்தை அமுதத்தை கனியை திறனை மானந்த தெய்வ யானையை மணந்த சிலா என்று தேவ குஞ்சரியை மணமுடித்த முருகப்பெருமான் வள்ளியை மணக்கும் காலம் நேரம் வந்துவிட்டது. ஆனாலும் கலகத்தை இன்று இங்கே இவரிடம் தொடங்கலாம். அதற்கு முன்னே வருகிறாரே ராஜா. ராஜாவா மந்திரியா? ராஜான்னு ஒருத்தர் இருந்தா மந்திரி ஒருத்தர் இருப்பாரே. மந்திரிக்கு அழகு என்ன? வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு வர்றத சொல்றவன் தான் மந்திரிக்கு பேரு. அது அந்த காலத்து மந்திரி எல்லாம். இப்ப உள்ள மந்திரி எல்லாம் அப்படி இல்ல, நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து போலாம்.